நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் எஃப்எம் மை சிட்டி மை பிரைட். இது ஒரு இணையதள வானொலி. பிப்ரவரி 23 வரலாற்றின் பக்கங்களை புரட்டி பார்க்கலாம். இந்த நாளில் தேசிய விளையாட்டு டென்னிஸ் தினம் கொண்டாடப்படுகிறது. ஸ்விங்கிங் ராக்கெட்டுகள், சேசிங் பந்துகள் மற்றும் கோர்ட் நட்பு, திறமை, உத்தி மற்றும் திருப்திகரமான பந்துவீச்சு பற்றிய ஒரு சிறப்பான நாள் தேசிய விளையாட்டு டென்னிஸ் தினம். சர்வதேச நாய் பிஸ்கட் பாராட்டு தினம். நீங்கள் பயிற்சி அளிக்கிறீர்களோ அல்லது அவர்களிடம் கொஞ்சம் அன்பை காட்ட விரும்புகிறீர்களோ, நாய் பிஸ்கட்டுகள் உங்கள் கையில் இருந்தால் போதும். பிப்ரவரி 23 தேசிய வாழைப்பழ ரொட்டி தினம். காலை உணவு அல்லது இனிப்புக்கு ஏற்ற சுவையான வீட்டில் தயாரிக்கப்பட்ட விருந்து, பழுத்த பழங்கள் மற்றும் சூடான மசாலா பொருட்களுடன் கலவை. தேசிய வாழைப்பழ ரொட்டி தினம். தந்தையர் தின பாதுகாவலர்கள் தினம் பிப்ரவரி 23 கொண்டாடப்படுகிறது. அடுத்ததாக தேசிய ஓடு தினம் பிப்ரவரி 23. கர்லிங் ஒரு குளிர் நாள் பிப்ரவரி 23. தேசிய விருந்தோம்பல் பணியாளர்கள் பாராட்டு தினம் பிப்ரவரி 23 அன்று கொண்டாடப்படுகிறது. தேசிய டூட்லி ரோல் தினம் பிப்ரவரி 23. அதன் நீடித்த புகழ் மற்றும் ஏக்கம் நிறைந்த வசீகரித்துக்காக அறியப்பட்ட மெல்லும் சாக்லேட் சுவை கொண்ட ஒரு மிட்டாய். தேசிய டூட்ஸி ரோல் தினம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக டீசல் என்ஜின் தினம் பிப்ரவரி 23. பினோச்சியோ தினம் பிப்ரவரி 23 அன்று கொண்டாடப்படுகிறது. உலக புரிதல் மற்றும் அமைதி தினம் பிப்ரவரி 20. தேசிய பகுத்தறிவு தினம் பிப்ரவரி 23 அன்று கொண்டாடப்படுகிறது. புரூனே தேசிய தினம் பிப்ரவரி 23 அன்று அனுசரிக்கப்படுகிறது. பிப்ரவரி 15 முதல் பிப்ரவரி 23 வரை ரியல் பிரெட் வாரம் அனுசரிக்கப்படுகிறது. பிப்ரவரி 23 பின்வரும் ஆளுமைகளின் பிறந்த நாளாக அனுசரிக்கப்படுகிறது. காளி பிரசன்ன சின்ஹா. இவர் ஒரு வங்காள எழுத்தாளர் மற்றும் கொடையாளர். இந்து இதிகாசமான மகாபாரதத்தை வங்காள மொழியில் மொழிபெயர்த்ததே அவரது குறிப்பிடத்தக்க பணியாகும். துன்பத்தில் இருந்த பல மக்களுக்கும் இயக்கங்களுக்கும் உதவிய ஒரு கொடையாளர் என்றும் அவர் நினைவு கூறப்படுகிறார். காட்கே மகாராஜ். டிசம்பர் மாதம் இவர் 1956 இறந்தார். 23 பிப்ரவரி 1876 பிறந்தவர். ஒரு துறவி மற்றும் சமூக சீர்திருத்தவாதி. அவர் தன்னார்வ வறுமையில் வாழ்ந்து சமூக நீதியை ஊக்குவிப்பதற்காகவும் குறிப்பாக சுகாதாரம் தொடர்பான சீர்திருத்தங்களை தொடங்குவதற்காகவும் பல்வேறு கிராமங்களுக்கு சென்றார். மத சடங்குகளின் ஒரு பகுதியாக விலங்குகளை பலியிடுவதை நிறுத்துமாறு மக்களை அவர் வலியுறுத்தினார். மேலும் மது அருந்துதல் போன்ற தீமைகளுக்கு எதிராகவும் பிரச்சாரம் செய்தார். ஹேம்சிங் ப்ருதி ஒரு இந்திய பூச்சியியல் வல்லுநர் ஆவார். அவர் பேரரச பூச்சியியல் வல்லுநராக பணியாற்றினார். இந்திய பல்லி இனமான லைகோசோமா பிரிதி அவரது நினைவாக பெயரிடப்பட்டது. அபிலாஷா குமாரி முதல் இந்திய லோக்பால் குழுவின் நீதித்துறை உறுப்பினராக இருந்தவர். அவர் 2006 முதல் 2018 வரை குஜராத் உயர் நீதிமன்றத்தில் பணியாற்றிய முன்னாள் நீதிபதியாகவும் 2018 மணிப்பூர் உயர் நீதிமன்றத்தில் முதல் பெண் தலைமை நீதிபதியாகவும் பணியாற்றினார். அவர் பிப்ரவரி 23 1956 பிறந்தார். சப்யசாச்சி முகர்ஜி இந்தியாவின் கொல்கத்தாவை சேர்ந்த ஒரு இந்திய ஆடை வடிவமைப்பாளர், நகை வடிவமைப்பாளர் மற்றும் சில்லறை விற்பனையாளர். இவர் பிறந்த தினம் இன்று. அடுத்ததாக பிப்ரவரி 23 அன்று பின்வரும் ஆளுமைகளின் நினைவு நாளாக அனுசரிக்கப்படுகிறது. மதுபாலா இந்தி திரைப்படங்களில் பணியாற்றிய ஒரு இந்திய நடிகை, திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் பின்னணி பாடகி இவர். அடுத்ததாக ராமன் லம்பா ஒரு இந்திய கிரிக்கெட் வீரர். அவர் 4 டெஸ்ட் போட்டிகளிலும் 32 ஒருநாள் போட்டிகளிலும் விளையாடியவர். 1998 பிப்ரவரி 23 அன்று இறந்தார். சிக்கந்தர் பகத் இந்திய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு இந்திய அரசியல்வாதி. இறந்த தினம் இன்று பிப்ரவரி 23 2004 இறந்தார். அவர் ஜனதா கட்சியில் சேர்ந்து இறுதியாக பாரதிய ஜனதா கட்சியில் குடியேறினார். அவர் பாஜகவின் துணை தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடுத்ததாக நிர்மலா ஸ்ரீவத்சவா சகஜ யோகாவின் நிறுவனர். ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவி என்றும் அழைக்கப்பட்டார். மனித குலத்தை உருவாக்கிய சக்தியுடன் இணைக்கப்படும் வரை மனிதர்கள் வாழ்க்கையின் அர்த்தத்தை அறிய முடியாது என்று அவர் நம்பினார். இவர் தனது 87வது வயதில் 2011 வருடம் பிப்ரவரி 23 இறந்தார். லோதிகா சர்க்கார்
ஒரு குறிப்பிடத்தக்க இந்திய பெண்ணியவாதி, சமூக சேவகர், கல்வியாளர் மற்றும் வழக்கறிஞர். அவர் பிப்ரவரி 23 தனது 90வது வயதில் புதுடில்லியில் இறந்தார். வரலாற்றின் பக்கங்களில் சில முக்கிய நிகழ்வுகளை இப்போது தெரிந்து கொள்ளலாம். பிப்ரவரி 23 1884 வைட்டமின்களின் தந்தை என்று அழைக்கப்படும் காசிமீர் பங்க் பிறந்தார். 1907 காதல் கருப்பொருள்களை அடிக்கடி ஆராயும் தனது கடுமையான இலக்கிய படைப்புகளுக்கு பெயர் பெற்ற ஒரு முக்கிய கொரிய எழுத்தாளர் ஹியோ சியோக் லீ பிறந்தார். 1924 தென்னாப்பிரிக்காவில் பிறந்த இயற்பியலாளரும் நோபல் பரிசு பெற்றவருமான ஆலன் மெக்லியோட் கோர்மாக் பிறந்தார். 1924 இதே நாளில். 1945 இரண்டாம் உலகப் போர் இவோஜிமா அமெரிக்க கொடி ஏற்றப்பட்டது. 1945 பிலிப்பைன்ஸின் தலைநகரான மணிலா பிலிப்பைன்ஸ் மற்றும் அமெரிக்க படைகளின் ஒருங்கிணைந்த படைகளால் விடுவிக்கப்பட்டது. 1947 சர்வதேச தரப்படுத்துதல் அமைப்பு ISO நிறுவப்பட்டது. இந்த அமைப்பு உலகளாவிய தனியுரிமை, தொழில்துறை மற்றும் வணிக தரங்களை ஊக்குவிக்கிறது. இது சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் தலைமையகம் கொண்டுள்ளது மற்றும் 165 நாடுகளில் இது ISO செயல்பட்டு வருகிறது. 1973 பிப்ரவரி 23 அமெரிக்க மருத்துவரும் நோபல் பரிசு பெற்றவருமான டிக்கின்சன் W. ரிச்சர்ட்ஸ் இறந்தார். பிப்ரவரி 2000 23ஆம் தேதி மேற்கத்திய உலகில் கிழக்கின் மடோனா அல்லது இஸ்ரேலிய மடோனா என்று பொதுவாக அறியப்பட்ட இஸ்ரேலிய பாடகி, பாடலாசிரியர் மற்றும் நடிகையான ஆஃப்ரா ஹாசா இறந்தார். இந்த பிப்ரவரி 3 முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக அனுசரிக்கப்படுவது சர்வதேச நாய் பிஸ்கட் தினம், நாய் பிஸ்கட் பாராட்டு தினம். இந்த வேடிக்கையான மற்றும் மனம் நிறைந்த நாள் நாய்களை மகிழ்விக்கும் விருந்துகளை பாராட்டுவதற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. நாய் உரிமையாளர்கள் தங்கள் செல்ல பிராணிகளுக்கு தங்களுக்கு பிடித்த பிஸ்கட்டுகளை வழங்கி உபசரிக்கும் நாள் இந்த நாள். பிப்ரவரி 23 தந்தையர் தினத்தின் பாதுகாவலர். இந்த நாள் ரஷ்யாவில் கொண்டாடப்படுகிறது. ரஷ்யாவிலும் சில முன்னாள் சோவியத் குடியரசுகளிலும் கொண்டாடப்படக்கூடிய இந்த நாள் தந்தையர் தினத்தின் பாதுகாவலர். இராணுவ படைகள் மற்றும் வீரர்களை கௌரவிக்கும் நாளாகத்தான் இந்த நாள் கருதப்படுகிறது. இது 1918 முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது. இராணுவத்தில் பணியாற்றுபவர்கள், வீரர்கள் மற்றும் சில சமயங்களில் பொதுவாக ஆண்கள் உட்பட நாட்டை பாதுகாக்கும் அனைவரையும் கொண்டாடும் நாளாக இந்த நாள் உருவெடுத்துள்ளது. உலக புரிதல் மற்றும் அமைதி தினம். ரோட்டரி இன்டர்நேஷனலால் நிறுவப்பட்ட இந்த நாள் மக்கள் மற்றும் நாடுகளிடையே புரிதலையும் அமைதியையும் மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இது 1905ஆம் ஆண்டு ரோட்டரி இன்டர்நேஷனல் நிறுவப்பட்டதை நினைவுகூரும் வகையில் கொண்டாடப்படுகிறது. 1941 கிளவுன் டி சீபோர்க் மற்றும் அவரது குழுவினர் புளூட்டோனியத்தை வேதியியல் ரீதியாக அடையாளம் கண்ட தினம் இன்று. கதிரியக்க தனிமம் அணு எரிபொருளாகவோ அல்லது அணு ஆயுதங்களில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய புளூட்டோனியத்தை கண்டறிந்த அடையாளம் கண்ட தினம் என்று. 1917 பிப்ரவரியில் புரட்சி ரஷ்யாவில் தொடங்குகிறது. ஆர்ப்பாட்டங்களும் ஆயுத மோதல்களும் இறுதியில் ரஷ்ய பேரரசின் மறைவில் விளைந்தன. 1455 கூட்டன்பெர்க் பைபிள் வெளியிடப்பட்டது. மேற்கத்திய நாடுகளில் அச்சிடப்பட்ட புத்தகத்தின் வயதை குறிக்கும் வகையில அசையும் அச்சில் அச்சிடப்பட்ட முதல் புத்தகம் ஜோஹன்னஸ் குட்டன்பெர்க்கின் பைபிள் பதிப்பாகும். 1954 பிப்ரவரி 23 போலியோவுக்கு எதிரான முதல் வெகுஜன தடுப்பூசி நடத்தப்பட்டது. இன்று பயன்படுத்தப்படும் 2 பதிப்புகளில் வைரலஜிஸ்ட் ஜோனாஸ் சால்கின் தடுப்பூசியும் ஹிலாரி கோப்ரோவ்ஸ்கியின் நேரடி போலியோ தடுப்பூசியும் ஒன்றாகும். அது கண்டறிந்த தினம் மற்றும் சோதனை செய்யப்பட்ட நாள் இந்த நாள். 1954ஆம் ஆண்டு இதே நாளில். மீண்டும் மற்றுமொரு வரலாற்றின் பக்கங்களில் நாளை புரட்டி பார்க்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் FM இணையதள வானொலி மை சிட்டி மை பிரைட். நன்றி.